ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரஸ்ட் மில்க் வந்து நல்லா ஃப்ளோ ஆக, இப்போ நான் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டேன், மறுபடியும் எனக்கு ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு இருப்பீங்கல்ல. ஸோ அவங்களுக்கு எப்படிலாம் ஃப்ளோ ஆகணும்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பிரஸ்ட் மில்க் ஃப்ளோ ஆகிறதுக்காக ஹோம் ரெமடிஸ் நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா வெந்தயம், ஃபெனுக்ரிக் ஷேட்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும். ஃபெனுக்ரிக் இஸ் அன் ஏஜ் ஓல்ட் ரெமடி ஃபார் பூஸ்டிங் மில்க் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, இது வந்து நம்ம மில்க்கை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரெமடின்னு சொல்லலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபெனுக்ரிக் ஷீட்ஸை வந்து ஷோக் பண்ணணும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்கள் வந்து தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஊற வச்சுட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கணும். ஓவர் நைட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஸ்பூனை போட்டு ஊற வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சது என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் வயத்தில் எம்டி ஸ்டொமக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் ட்ரிங்க் குடிச்சிடணும். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா அந்த ஃபெனுக்ரிக் அதை எடுத்து ஒரு டீ போட்டு நீங்கள் குடிச்சிக்கணும். இதான் நீங்கள் வந்து எனக்கு வந்து தண்ணி குடிக்க முடியல அப்படின்னா, நீங்கள் அதை அல்டர்னேட்டிவ்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபெனுக்ரிக் டீயாக நீங்கள் எடுத்து குடிச்சிக்கலாம். ஒன்று நீங்கள் டீ போடுறீங்களா தேயிலையை போட்டு, ஸோ அதே மாதிரி இந்த ஷீட்ஸை போட்டு இந்த ஃபெனுக்ரிக் இந்த வெந்தயத்தை போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டீ மாதிரி வச்சு நீங்கள் குடிச்சிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் என்னது அப்படின்னா, முருங்கைக்கீரை. ஓகேங்களா, ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ்னு சொல்லுவோம்ல, அதுதான். அந்த ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் வந்து ஒரு ரிச் இன் அயன் அண்ட் கால்சியம் எசென்ஷியல் ஃபார் லாக்டேஷன். இது முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். நல்லா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஷார்ட் பண்ணிக்கோங்க. அந்த மோரிங்கோ லீவ்ஸை வந்து முருங்கைக்கீரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா அது வெறும் எண்ணெயே வைக்காமல் வெறும் இதில் வந்து நல்லா துவட்டிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க வித் கார்லிக் அண்டு கீயோட. நீங்கள் எண்ணெய் ஊற்றக்கூடாது, இந்த கீயையும் கார்லிக்கையும் போட்டு, கீயே போதும் நமக்கு, லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டாம். பிகாஸ் இந்த டைமிங்கில் வந்து ரொம்ப கீ சாப்பிட மாட்டாங்க குழந்தை பெற்ற புதுசுலாம். ஓகேங்களா, நீங்கள் லைட்டாக போட்டு நல்லா ஷார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சூப் மாதிரி ரெடி பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா சூப் ஒன்றுமே செய்யாது, மொரிங்கோ லீவ்ஸ்லாம் முருங்கைக்கீரைலாம் ஒன்றுமே செய்யாது. ஓகேங்களா, சூப் மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க, தானாக உங்களுக்கு பிரஸ்ட் மில்க் வந்து நல்லாவே ஊற ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, ஜீரகம், கியூமின் ஷீட்ஸ். இது என்னது அப்படின்னா, இந்த ஜீரா இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன் அண்ட் என்ஹான்ஸ் மில்க் ஃப்ளோ. ஓகேங்களா, உங்களோட டைஜஷன் ப்ராப்ளமே வந்து இம்ப்ரூவ் பண்ணும். என்ஹான்ஸ் மில்க்கை வந்து நல்லா என்ன பண்ணும் அப்படின்னா, என்ஹான்ஸ் பண்ணும் ஃப்ளோ ஆக. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியூமின் சீட்ஸ் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஒரு வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். ஓகேங்களா, 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சம் அதுக்கு மாதிரி வாட்டர் ஊற்றி நல்லா பாயில் பண்ணணும். நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ட்ரிங்க் பண்ணிங்க அப்படின்னா, ட்வைஸ் எ டே ட்ரிங்க் பண்ணணும். டெய்லி வேண்டாம், ட்வைஸ் எ டே. அதில் வந்து 3 நாளைக்கு ஒருக்கா கூட நீங்கள் குடிக்கலாம், 2 நாளுக்கு ஒருக்கா, 3 நாளுக்கு ஒருக்கா குடிக்கலாம். அப்புறம் என்னது அப்படின்னா, garlic is known for its lactogenic properties and also boost immunity. ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய லாக்டோஜெனிக் ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பூஸ்ட் பண்ணும். ஓகேங்களா, உங்கள் இம்யூனிட்டி லெவலையும் பூஸ்ட் பண்ணும். இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, 2 to 3 க்ளவுஸ் அந்த கிராம்ப் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கார்லிக் எடுத்துக்கணும். ஓகேங்களா, கார்லிக்கும் எடுத்து கிராம்பை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டெய்லி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டயட் மாதிரி இன்க்ளூட் பண்ணி அது ஒரு சூப் மாதிரி ரெடி பண்ணி குடிக்கணும். சூப்லனா கறி வச்சு குடிங்க. இப்போது நீங்கள் சாப்பிட்றதுல வந்து அந்த கார்லிக்கும் இருக்கணும், அந்த க்ளவுஸ் அந்த கிராம்பும் இருக்கணும். ஓகேங்களா, அப்படி யூஸ் பண்ணி நீங்கள் சூப் குடிக்கலாம், இல்லைனா கறி சாப்பிட்லாம். ஏதாவது ஒரு கறி மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி தான். அப்புறம் சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு ஃபெனல் ஷீட் சொன்னோம்ல ஆல்ரெடி. சோம்பு என்ன பண்ணோம் அப்படின்னா, மில்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து ஒரு 8 டைஜஷன் போத் மாம் அண்ட் பேபி. ஓகேங்களா, இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மேக் ஃபெனல் டீ. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோம்பு டீ எடுத்து குடிக்கலாம். இல்லை பை பாயிலிங் 1 டீ. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 1 டீஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஃபெனல் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து மில்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது வந்து பேபி அண்ட் மாமுக்குமே ரொம்ப ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா, இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபெனல் டீயாக குடிக்கலாம். நீங்கள் அந்த சோம்பு டீயாக குடிக்கலாம். அது எப்படின்னா, 1 டீஸ்பூன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபெனல் ஷீட் எடுத்துக்கோங்க, இன் வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் வாயில் போட்டு சீவ் பண்ணுங்கள். அதை ஊற வச்சு அப்புறம் எடுத்து உங்கள் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை தனியாக வடிகட்டி எடுத்து அது உங்கள் வாயில் வச்சு நல்லா மென்னுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் மீல்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், சாப்பாடாக சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க, அப்புறம் மென்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா
அதுக்குமே வந்து என்ன பண்ணோம்னா பிரஸ்ட் மில்க் வந்து ஃப்ளோ ஆகும். இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்லுவேன், ட்ரிக்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இது யூஸ் பண்ணி பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள் வந்து கமெண்ட்டில். கருப்பட்டி பால் எடுக்கலாம். இது முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாம் ஜாக்ரி மில்க் கருப்பட்டி பால் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. இந்த பாம் ஜாக்ரி இஸ் ரிச் இன் அயன் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் ஓவரால் ஹெல்த் அண்ட் மில்க் ஃப்ளோ. ஓகேங்களா, அது எப்படின்னா மிக்ஸ் கருப்பட்டி இன் வாட்டர் மில்க். ஓகேங்களா, என்ன பண்ணணும் அப்படின்னா வார்ம் மில்கில் கருப்பட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க, நல்லா மிதமான சூட்டில் மில்க் எடுத்துகிட்டு அந்த கருப்பட்டியை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி அதை ட்ரிங்க் பண்ணுங்கள். இதுக்குமே மில்க் ஃப்ளோ ஆகும். கருப்பட்டிக்கு அவ்வளோ மில்க் ஃப்ளோ ஆகும். உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கோங்க. உளுந்தங்கஞ்சின்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பிளாக் கிராம் உருள் தால்னு சொல்லுவாங்க. ஒரு தால் இஸ் அன் ஆன்சியம் இன்க்ரீடியன்ட் that strengthens your body and enhance milk production. ஓகேங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய பாடி ஸ்ட்ரென்த்தாகவும் ஆகும், உங்கள் மில்க்கையும் டெவலப் பண்ணும். இது வந்து ஆன்சியன் டேஸ்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பழங்காலத்துல இருந்துமே இந்த உரதால் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உளுந்து கஞ்சி அது எப்படின்னா ஒரு கஞ்சி மாதிரி இது பண்ணுறதுக்கு எப்படின்னா நல்லா அந்த பிளாக் கிராம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது அந்த உளுந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கீழே போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் மில்கையும் ஊற்றி நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைம் வரும் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், ஒரு கஞ்சி மாதிரி குடிச்சிக்கலாம். ஓகேங்களா, சத்து மாவுலாம் குடிப்பீங்களா கஞ்சி மாதிரி, ஸோ அதே மாதிரி ஒரு கஞ்சி எடுத்து குடிச்சிக்கோங்க. இதுக்குமே வந்து உண்மைக்கே ஊறும். அப்புறம் தேங்காய் பால் கஞ்சி அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா நேச்சுரலாக சொல்லுது. நேச்சுரலான ஒரு மெத்தட் தான் இது. உங்கள் உடம்பு என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா ஹைட்ரேட்டட் பண்ணும், மில்கை வந்து பூஸ்ட் பண்ணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கோகோனட் மில்க் இருக்குல்ல, கோகோனட் மில்க் ஒரு கஞ்சி மாதிரி, இது ஒரு கஞ்சின்னு சொல்லலாம், லைக் கஞ்சின்னு சொல்லலாம். ரைஸ் ஃப்ளவர் இருக்குது, ரைஸ் ஃப்ளவர் இந்த அரிசி மாவு எடுத்து கொஞ்சம் அந்த கருப்பட்டி சொன்னோம்ல, கருப்பட்டி இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கோகோனட் மில்க்குமே எடுத்து இதை மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு பொரிச்சு மாதிரி ஒரு கஞ்சி மாதிரி கிடைக்கும். அதை சாப்பிடுங்க. ஓகேங்களா, நீங்கள் இதெல்லாம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது புரியும். நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அப்புறம் சத்து மாவு கஞ்சி அதே மெத்தட் தான், கஞ்சி மெத்தட் தான். ஸோ இதேமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். டேஸ் நான் சொல்கிறேன், ரிலாக்ஸ் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, பாசிட்டிவாக இருங்க. ஓகேங்களா, இப்படி இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு மில்க் ஃப்ளோ ஆகும். பாசிட்டிவாக வேண்டி நிறையா சாங்ஸ்லாம் இருக்குது, நான் ஃபியூச்சர் டேஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து ரிலாக்ஸிங் மியூசிக்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மனசு சாந்தமாக இருந்தாலே உங்களுக்கு கொஞ்சம் மில்க் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் தன் ஜர்னி அண்ட் எவ்ரி மாம்ஸ் பாடி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, பி பேஷண்ட் வித் யோர் செல்ஃப் அண்ட் சீக் சப்போர்ட் தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, இதே மாதிரி டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு நிறையாவே இதை பற்றி நிறையா விஷயங்கள் தெரியும். பிகாஸ் எங்கள் பாட்டி எல்லாருக்கும் பார்க்கும்போது நான் பக்கத்துலாம் இருந்தேன். ஸோ நான் தான் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு ஷேர் பண்ணுறேன். அவங்க என் கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் கேட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபியூச்சர் வீடியோஸில். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து நம்ம கூட கனெக்ட்லேயே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.